சொல்ல விரும்புறேன். வாழ வீடு யாரையும் இதுல இழுக்காதீங்க. அது எதையோ கேட்கலாம் சொல்லி எதோ பண்றாங்க, அப்படி பண்ணாதீங்க. பர்சனல் லைஃபா இருக்க விடுங்க. கெனிஷான்லாம் வந்துட்டு 600 ஸ்டேஜ் ஷோ பாடினவங்க, தனியா நின்று வந்தவங்க, பல உயிரை காப்பாத்தின ஒரு ஹீலர். அவங்க ஒரு லைசன்ஸ் சைக்காலஜிஸ்ட். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜெயம் ரவியோட மனைவி ஆர்த்தி ஒரு பதிவு போட்டு இருந்தாங்க. அந்த பதிவுல பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி வெளியிட்ட விவாகரத்து அறிவிப்பை பார்த்து நான் ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. ஜெயம் ரவி மட்டுமே தனிப்பட்ட முறையில இந்த ஒரு முடிவை எடுத்து வெளியிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்னோட 2 பசங்களோட வருங்காலத்தை நினைச்சு கவலைப்படுறேன். எங்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு குறித்து ஜெயம் ரவியிடம் பேச எவ்வளவு முயற்சித்த போது ஆனா அதுக்கு அவங்க அனுமதி வழங்காமல் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. ஜெயம் ரவி இப்படி செய்வார்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலங்க. 18 வருடங்கள் ஒன்றாக இருந்த வாழ்க்கையில முற்றிலுமாக உடைந்து போய்விட்டது அப்படின்னு கண்ணீர் மல்க ஆர்த்தி ரவி ஒரு பதிவு ஒண்ணு போட்டு இருந்தாங்க. அந்த பதிவுக்கு தான் இப்போ ஜெயம் ரவி பதில் கொடுத்திருக்காரு. அவங்களெல்லாம் அப்படிலாம் இழுக்காதீங்க. நானும் அவங்களும் ஒரு ஃபியூச்சரில் ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கணுன்றதா எங்களுடைய நோக்கம். பல பேருக்கு உதவணுன்றது தான். அதை கெடுக்காதீங்க. அதை யாரும் கெடுக்கவும் முடியாது. தேவையில்லாமல் எல்லாத்தையும் இழுக்காதீங்க. தேங்க்யூ. நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்து குறித்து தொடர்ந்து பல சர்ச்சைகள் இருந்து வருகிறது. இந்த நிலையில இதை பற்றி ஜெயம் ரவியே பேசியிருக்காருங்க. சென்னையில மீடியாவை சந்திச்ச ஜெயம் ரவியிடம் விவாகரத்து குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதுக்கு ஜெயம் ரவி பதில் அளிச்சிருக்காரு. நான் எடுத்த இந்த டிவோர்ஸ் முடிவு பாத்தீங்கன்னா வருத்தம் அளிப்பதாகவும் இருந்தாலும் வேற வழி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அது என்னோட வாழ்க்கையில ஒரு வேகத்தடை மாதிரி தான். 1.5 மாதங்களுக்கு முன்பே கோர்ட்டுக்கு போயிட்டேன். அப்போதே விவாகரத்து செய்ய போகிறேன் என்று கிசுகிசுகள்லாம் வந்தது. நான் எடுத்த இந்த டிவோர்ஸ் முடிவு எனக்கு தெரியாது அப்படி அவங்க சொல்வது தவறாக தெரியுதுங்க. அதுல லாஜிக்கும் இல்ல. ஏற்கனவே 2 நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறேன் இது வரைக்கும். அதையும் பெற்றுக்கொண்டதாகவும் தகவல் வந்திருக்குங்க. அவங்க தரப்புல இருந்து பேசினாங்க. எங்க வீட்டுல வச்சும் பஞ்சாயத்து நடந்தது. இவ்வளவு நடந்த பிறகும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவது எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியா தாங்க இருக்கு. இந்த ஒரு விஷயம் தெரியாம எப்படி இருக்க முடியும் எனக்கு புரியல. நான் தொடர்பு கொள்ள முடியாத இடத்துல இருந்ததாக சொல்வதும் சரியில்லைங்க. என்னோட மகன்களோட தான் நான் இருக்கிறேன். பசங்களுக்காக தான் அமைதியாக இருக்கிறேன். அதனால சட்ட ரீதியாக தான் போக போறேன்னு சொல்லியிருக்காரு. அதே போல கெனிஷா பிரான்சிஸ் சிங்கரோட என்னை இணைச்சு பேசுவது ரொம்ப தவறு. அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா இல்லைங்க. அவங்களோட என்ன சேர்த்து பேசினா அது பேசினவங்களுக்கு தாங்க அசிங்கம். சிங்கர் கெனிஷா பிரான்சிஸ் பாத்தீங்கன்னா லைசன்ஸ் பெற்ற ஒரு சைக்காலஜிஸ்ட்ங்க. நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அவங்க மன அழுத்தத்துல இருந்து எத்தனையோ பேரை காப்பாற்றி இருக்காங்க. அவங்களோட பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக மையம் நான் ஆரம்பிக்க முடிவு செஞ்சிருக்கேன். அதை தகர்ப்பதற்காக இப்படி பேசப்படுறாங்களோன்னு எனக்கு புரியல. ஏற்கனவே வேறொரு பொண்ணுடன் தொடர்பு படுத்தி பேசியிருந்தாங்க. அவங்களுக்கும் இப்ப நிச்சயமாகி போயிட்டாங்க. அடுத்ததான் என்ன மார்பிங் செஞ்சு போட்டோ வெளியிடுவார்களோ அப்படின்னு தெரியலங்க. அம்மா அப்பா பாத்தீங்கன்னா என்னோட முடிவின்படியே போறாங்க. நான் அப்படிலாம் சுத்துற நபர் இல்லைங்க. என்னோட பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் உண்மை வரும். அது கோர்ட்ல வரும். நான் சட்டத்தை நம்புறேன். நியாயம் கிடைக்கும். மகன்களோட தான் சேர்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜெயம் ரவி. நோட்டீஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி மூத்த மகனிடம் இந்த விஷயத்த நான் சொல்லியிருந்தேன். காலை உடைச்சி கையை உடைச்சி எல்லாமே நான் சம்பாதிச்சதுங்க. மக்கள் கொடுத்தது. என் இமேஜை அவ்வளவு சீக்கிரமா உடைக்க முடியாது. ஒரு நாள் உண்மை தெரிய வரும்போது சாணியை திருப்பி அடிப்பாங்க அப்படின்னு ஜெயம் ரவி பலார்னு ஒரு பதில கொடுத்திருக்காரு. சொல்ல விரும்புறேன். வாழ வீடு யாரையும் இதுல இழுக்காதீங்க. அது எதையோ கேட்கலாம் சொல்லி எதோ பண்றாங்க, அப்படி பண்ணாதீங்க. பர்சனல் லைஃபா இருக்க விடுங்க. கெனிஷான்லாம் வந்துட்டு 600 ஸ்டேஜ் ஷோ பாடினவங்க, தனியா நின்று வந்தவங்க, பல உயிரை காப்பாத்தின ஒரு ஹீலர். அவங்க ஒரு லைசன்ஸ் சைக்காலஜிஸ்ட். அவங்களெல்லாம் அப்படிலாம் இழுக்காதீங்க. நானும் அவங்களும் ஒரு ஃபியூச்சரில் ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கணுன்றதா எங்களுடைய நோக்கம். பல பேருக்கு உதவணுன்றது தான். அதை கெடுக்காதீங்க. அதை யாரும் கெடுக்கவும் முடியாது. தேவையில்லாமல் எல்லாத்தையும் இழுக்காதீங்க. தேங்க்யூ.